ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நாங்கள் பொங்கல் மாட்டுப் பொங்கல் கொண்டாட ரெடி ஆயாச்சு. இது எங்களுடைய பாட்டியோட இறந்த இடம். அதனால் அங்கே ஃபஸ்ட்டு விளக்கேற்றி சூட வச்சு எல்லோரும் முதல்ல ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு எங்களுடைய பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட்டி முன்னோர்கள் ரொம்ப முக்கியம் இல்லையா? இது எங்களோட பட்டி செல்லக்குட்டீஸ். யாராவது மலையில கிடக்கு பட்டினா நாய். இங்கே ஒரு குட்டி பையன் இருக்கான். இந்தா எப்படி கலர் கலராக போட்டு வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா, அந்த ஒயிட். எங்கள் தலைவர் சாமி கும்பிட்றாரு பாருங்க. சீக்கிரட்டே இருக்கு. சூப்பரா இருக்குமா? இவங்கெல்லாம் சாமி கும்பிட என்னமோ பார்த்துட்டு இருக்காங்க, ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துக்குங்க. அந்த வீடியோ எடுத்துட்டு அதுக்கு போட்டு பவுலே. இவங்க தான் எங்க வீட்டு பெரியம்மா உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க சாமி கும்பிட. இந்த சட்டை மாட்டிக்கிட்டு என்னைய போய் ரெண்டு பேரும் காட்டுங்க. சாமி கும்பிடுங்க. இவங்க தான் எங்க வீட்டு பூசாரி. நீர் ஒரு தடுங்கப்பா. நீர் தட்டு ஒரு தடுங்க, பொங்கல் ஒரு தடுங்க. சூடா ஏற்றிட்டுங்க. இதை சாம்பிராணி கையில் வச்சுக்கோங்க. தண்ணி பொறுத்து கையில் எடுங்க. தண்ணி எடுத்துக்கோ. அப்புறம் செக்கு எடுத்துட்டு வா. கடமா சாட்சி மாடுதான் சில்கு சில்குன்னு போடுது. சோற எடுறா தம்பி, இல்லைன்னா இந்த இதை விட நான் சோறை பிடிக்கிறேன். எதையாவது ஒன்று எடுங்க. அவனுக்கு எப்படி தண்ணி கொடுப்பேன். சீவரத்தனை கட்டு, நான் சோறை கையில் சோறை நீ இப்பதான் மாட்டுக்கு சாமி கும்பிட்டு மாட்டுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். சாப்பாடு கொடுக்கும். சாம்பிராணி கொடு. சாம்பிராணி நிறைய போடுமா? சாம்பிராணி கையில் சாமி கும்பிட்டாச்சு. இன்னும் மாட்டுக்கு சாப்பாடு நீ கையில் பிடிச்சிக்கப்பா. மாட்டுக்கு சாப்பாடு. ஒருத்தர் தண்ணி வச்சிருக்காரு. சாப்பாடு ஒருத்தர், தண்ணி ஒருத்தர். இங்க ஒருத்தர் சாமி விட்டுக்கும் போதே கொட்டாய் விடுறாரு. எனக்குதான் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அவ்வளவுதான், பொங்கல் முடிஞ்சு போச்சு. அந்த மாட்டு வாய் கழுவுடு. சும்மா தண்ணி கொஞ்சம் கொடுப்பா, அவ்வளவுதான். பொங்கலோ பொங்க, பொங்கலோ பொங்க, பொங்கலோ பொங்க. அவரு கூட அவர் சாப்பிடுவாரு. சாப்பாடு கொடுக்குறாங்க. பொங்கலோ பொங்க, பொங்கலோ பொங்க, பொங்கலோ பொங்க. அதெல்லாம் கூட சாம்பிராணி ஆட்டுக்கிட்ட காட்டுப்பா, காட்டு. நீர் போடுறாது இந்த ஆட்டுல. போட்டியா? போட்டுனா இலையை காட்டுங்க. என்னடா இதுக்கு கட்டலடா? அவங்களுக்கு பதிச்சிருச்சு. பொங்கல் நல்லா இல்ல போல.
பொங்கல் கொண்டாடிட்டாங்க எல்லாரும். கொஞ்ச நேரம் நின்றோம்னா நம்மள தள்ளி நீங்க தான் குடிச்சிருக்காங்களோ? ஊத்துறாங்க. எதுக்கு ஊத்திருக்காங்க? ஆமாமா. ஏப்பா இது எதுக்கு கவுத்திருக்கான்னு சொல்லுங்கப்பா யாராச்சும். வேற ஒரு பாத்திரம் இருந்தா கவுத்திருப்பாங்க. இதான் சும்மா கிடைக்காது. எதுக்கு கவுத்திருக்காங்க? இதான் பொங்கல் இது பண்றது. பொங்கல் கூறாங்களா, பொங்கல் பால் பொங்கிச்சான்னு கேக்குறாங்களா, இதுதான் கூழ் தட்டு இது மறிச்சு வீடு மறிச்சு இது. அது ஏன் ஜானியில வைக்கிறீங்க? சாணியில தான் வைக்கணும். பொங்கல்ல திங்கிறதுக்கு வேணும், அதனால வைக்கல. அதை வச்சிருக்கோம். ஓ அதனால இது காலையில திறந்து பார்ப்பாங்க. அது நிறைய பொங்கல் இருக்கும். அதுவே மாடு தின்னது மீதி இருக்கு. அது பொங்கல் இருக்குல்ல. பொங்கல் முடிஞ்சு போச்சுப்பா. மாட்டு பொங்கல் முடிஞ்சு போச்சு. இல்லம்மா 12 மணி ஆனதுக்கு அப்புறம் தான் முடியும். நாம கும்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே. இந்த குட்டி பையன் வாரா வந்து முட்டுறோமா? போயிடா வச்சுங்க நீங்களா இருக்க. ஆளு வந்து நிக்கிறாங்க வீட்டுல உட்காந்துருக்காங்க. சேச்சுக்கா தம்பி சின்னவனா ஏன் அவனுக்கு போ அப்படா ஏன்டா பொங்க போகிறதுக்கு ஏன்டா ஃபுல்லாக வந்துட்டு இருக்கிறது சொல்லலையா? பரவாயில்லம்மா இப்போ வந்துட்டாங்க. திருநீர் எடுக்கிறோமோ இல்லையோ, எடுத்து வாயில எடுக்கிறோமோ இல்லையோ. நீங்களா சாப்பிடுவீங்களா? எடுத்து போவோம். சாமி வீட்டு சாமி வேறு படிக்கணும். அவன் கூப்பிட்றா இல்லைன்னா நான் ஹாய். எல்லாத்துக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று எல்லாரும் குடும்பத்தோட சந்தோஷமா எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எல்லாத்துக்கும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். இதே மாதிரி நீங்கள் எப்படி மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. எடுக்கணும்பா. பொங்கல் முடிஞ்சு விட்டது. அதனால் விளக்கு வந்து மாட்டுப்பட்டியிலேருந்து வீட்டுக்கு விளக்கு எடுத்துகிட்டு போகிறோம். வீட்டில் போய் இன்னும் திரும்ப வந்து சாமி வந்து படைக்கணும் வீட்டில். அதுக்கப்புறம் தான் பொங்கல் முடியும். எல்லாருக்கும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்று போல் என்றும் எல்லாம் செல்வமும் பெற்று எல்லாரும் இன்பமாக வாழ்க. வணக்கம். தாத்தாவுக்கு சாமி கும்பிட்டாச்சு.